அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. குவைத் வாழ்க்கை பயணத்துல இன்னைக்கு 22வது நாள். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு தொழுதுட்டு வளர்ச்சிக்கு தேவையான விதைய கொஞ்சம் முழுங்கிட்டு ஹைட்ரேஷனுக்கு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டேன் நண்பர்களே. தண்ணி குடிக்கும் போது ஒரே அடியா குடிக்க கூடாது, ஒவ்வொரு முனக்கா கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். டப்பு டிப்பன் கிளம்பி டியூட்டி கிளம்பிட்டேன். இன்னைக்கும் வெளியில லைட்டா மழை இருந்துச்சு, ஆனா அந்த அளவுக்கு இல்ல. காடிக்கு ஆயில் செக்அப் எல்லாம் போட்டு அவனை ஸ்டார்ட் பண்ணி விட்டு சூடு ஏத்தியாச்சு. சூடு ஏத்துறதுன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இன்ஜின் சூடு ஏத்துறது. அடுத்த வேலையா பக்கத்துல இருக்க பார்க்குக்கு போயிட்டு நம்ம வழக்கம் போல நம்ம வாக்கிங்கையும் போட்டாச்சு. 7ஆம் அறிவு படம் பார்த்தோம்ப்பா. போதி தர்மன் மாதிரி ட்ரை பண்ண ஆசை வந்துருச்சு, அதனால ஒரு ட்ரையும் போட்டேன். அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஓட்டத்தை போட்டு கறி கடைக்கு போயிட்டேன். கறி கடையில கறியை வாங்கிட்டு காலை உணவு முடிச்சுட்டு டியூட்டிக்கு கிளம்பிட்டேன் நண்பர்களே. டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11:30 மணி அளவில் மழையெல்லாம் போய் வெயில் அப்படியே பட்டையை கிளப்ப ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா ஏசிக்கு கேஸ் அடிக்கிற சாலாலாம் இருந்தாரு. கேஸ் அடிச்சுட்டு மீட்டர் மட்டும் கிளீன் பண்ணிட்டு ஏசியை போட்டு நல்லா ஜம்முன்னு ஓடுனாரு. நம்ம ஸ்டைல்ல ஒரு செக்கிங்கை போட்டு சாலாவுக்கு ஒரு நன்றியை போட்டு அப்படியே குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதான் நம்மள குழுகுலுன்னு இருக்கும். ஃபேன் நண்பர் நம்மளுக்கு அற்புதமா 2 நாள் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு உமா கொடுத்துட்டு ஆளா வந்துட்டு போனால உள்ளெல்லாம் கொஞ்சம் மண்ணு இருந்துச்சு, அதெல்லாம் கூட்டிட்டு தான் தொழுவணுமேன்ட்டு கூட்டிட்டேன். எடி நண்பருக்கு ஒரு நல்ல நேம் வைக்கணும்னு கேட்டா மாரியம்மான்லாம் அனுப்பிச்சு விடுறீங்க. ஒரு நல்ல நேமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே உணவுக்கு நம்ம வாங்கிட்டு வந்த சிக்கனை வச்சு அருமையான மஜ்பூஸ் நம்ம ஸ்டைல்ல சாப்பிட்டு காட்டுறோம் பாருங்க. கால் அணிகளை மாட்டிக்கிட்டு டப்பு டிப்புன்னு டியூட்டி கிளம்பிட்டேன். போகும்போது குப்பையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் குப்பை தூரில் தூக்கி போட்டு காடி எடுத்துக்கிட்டு டியூட்டிக்கு சிட்டா பறக்குறோம். பார்க்குற நண்பர்கள் ஒரு ஃபாலோ பண்ணீங்க, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டியூட்டியை முடிச்சுட்டு இலவச நேரத்தில் வீடியோ எடிட்டிங்கையும் முடிச்சுட்டேன். காடி எடுத்துக்கிட்டு அடுத்த டியூட்டிக்கு கிளம்பிட்டேன். வைப் பண்ணுவோமேனு பாட்டை போட்டு அஜ்னர் வில்லு அரிச்சந்த சொல்லு ஆடிக்கிட்டே ஒரு 8 மணி அளவில் டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். டிஃபன் சட்டையெல்லாம் கழுவி போட்டு கை கால் மஞ்செல்லாம் கழுவிட்டேன். நம்ம தாய் கொஞ்சம் கீரை உரிச்சு தர சொன்னாங்க, அதை உரிச்சு கொடுத்துட்டு தொழுதுட்டு காஞ்ச துணியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் மடிச்சு வச்சுட்டு சாப்பிட்டு இன்னைக்கு டேவை முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இணைப்பில் இருக்கவும்.